இன்றைய பஞ்சாங்கம் ஜூன் 14, 2026, 14/6/2026, தமிழ் பராபவ வருடம் வைகாசி மாதம் 31ஆம் நாள், ஞாயிற்றுக்கிழமை. ரோகிணி நட்சத்திரம் இரவு 10:15 வரை, அதன் பிறகு மிருகசீரிஷம் நட்சத்திரம். தேய்பிறை சதுர்தசி திதி மதியம் 12:21 வரை, அதன் பிறகு அமாவாசை திதி. சித்த யோகம். துலாம் ராசிக்கு சந்திராஷ்டமம். இன்று சர்வ அமாவாசை. இன்றைய நல்ல நேரம் எனும் சுபகோரைகள் காலை 7 மணி முதல் 8 மணி வரை, 8 மணி முதல் 9 மணி வரை, 9 மணி முதல் 10 மணி வரை, 11 மணி முதல் நண்பகல் 12 மணி வரை, பிற்பகல் 2 மணி முதல் மாலை 4 மணி வரை. இன்றைய ராகு காலம் மாலை 4:30 மணி முதல் 6 மணி வரை. இன்றைய யமகண்டம் நண்பகல் 12 மணி முதல் பிற்பகல் 1:30 மணி வரை. இன்றைய குளிகை நேரம் பிற்பகல் 3 மணி முதல் மாலை 4:30 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம்: மேஷத்தில் செவ்வாய், ரிஷபத்தில் சூரியன் சந்திரன், மிதுனத்தில் புதன், கடகத்தில் குரு சுக்கிரன், சிம்மத்தில் கேது, கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி. இன்றைய ராசி பலன். மேஷ ராசி. 2ஆம் இடத்துல சந்திரன் இருப்பது விசேஷ பலன்களை ஏற்படுத்தும். அதனால உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கும். அதாவது 2ஆம் இடத்துல 4ஆம் வீட்டதிபதியும் உச்சம், பாக்யாதிபதியும் உச்சம். இதனால உங்களுக்கு சொத்து சேர்க்கை ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதாவது உங்க உடம்பு சம்பந்தமாவோ இல்ல வீடு மனை சார்ந்த விஷயங்களிலோ ஒரு புதிய முடிவுகள் எடுப்பீர்கள். இதன் மூலமாக உங்களுடைய ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். அதே சமயம் தொழில் ரீதியான முதலீடுகள், அதுவும் குறிப்பா நிலம் சார்ந்த தொழில் முதலீடுகள் வெற்றியை தரும். அதனால உங்களுக்கு ஆதாயம் அதிகரிக்கும். வருமானத்தில் இருந்த தடைகள் விலகும். குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. குழந்தைகளை பற்றிய கவலைகளினால் ஏற்பட்ட மனக்குழப்பங்கள் விலகி மன நிம்மதி ஏற்படுகின்ற சிறப்பான நாள். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முன்னோர்களின் ஆசீர்வாதம் கிடைக்கக்கூடிய யோகமான நாள். இன்னைக்கு ரெஸ்ட் எடுக்கலாம்னு நினைப்பீங்க, ஆனா சுறுசுறுப்பா செயல்படுவீங்க. இன்னைக்கு சில புதிய இடங்களுக்கு சென்று வருவதற்கோ, புதிய தொழில் முதலீடுகள் செய்வதற்கோ, தொழில் சார்ந்த முதலீடுகள் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகளில் ஈடுபடுவதற்கோ வாய்ப்புகள் ஏற்படும். வியாபார முன்னேற்றம் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். வார்த்தை விரயங்கள் ஏற்படாது. வார்த்தைகளால் ஆதாயம் ஏற்படும். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய மன தைரியம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். தாயாரின் செயல்பாடுகளால் உங்களுக்கு ஆதாயம் அதிகரிக்கும். தாய் வழி உறவுகளுடன் ஏற்பட்ட மனஸ்தாபத்தை களைவதற்கு நீங்கள் முயற்சி எடுப்பீர்கள். அதே சமயம் வழக்கு சம்பந்தமான விஷயங்கள், தொழில் சார்ந்த விஷயங்கள்ல நீங்க தலைமை பண்போடு செயல்பட்டு வெற்றி வாகை சூடுவதற்கான வாய்ப்பு ஏற்படும். புதிய தொழில், புதிய வியாபாரம், புதிய முதலீடுகளால் மன நிம்மதி ஏற்படுகின்ற சிறப்பான நாள். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குடும்ப சம்பந்தமான விஷயங்கள்ல கொஞ்சம் பொறுமையா பேசுங்க. வார்த்தைகளில் கவனம் தேவை. ஏன்னா இன்னைக்கு என்னதான் குரு பார்வையில சனி இருந்தாலும் தன்னுடைய கேரக்டரை மாத்திக்க மாட்டாரு. நியாயத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது நல்லது. நியாயத்தை தவறி பேசினீங்கன்னா அது உங்களுக்கு சிக்கலை ஏற்படுத்தும். குடும்பத்தில் உங்களுக்கு மரியாதை குறைவை ஏற்படுத்தும். ரிஷப ராசி. ராசியில சந்திரன் உச்ச பலத்தோட இருக்காரு. அதனால இன்று உங்களுக்கு ஒரு பெரிய வெற்றி காத்துன்னு இருக்கு. உங்க வாழ்க்கையில நீங்க சாதனை செய்வதற்கான சூழ்நிலை ஏற்படும். இளைய சகோதர சகோதரிகளின் செயல்பாடுகள் உங்களுக்கு குடும்பத்தில் நிம்மதியை கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. நீண்ட நாட்களாக பண வருமானத்தில் இருந்த தடைகள் விலகும். தன லாபம் அதிகரிக்கும். உங்களுடைய வாழ்க்கை துணை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஏற்பட்ட மனக்குழப்பத்தை களைவதற்கு நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனுகூலத்தை ஏற்படுத்தினாலும் அவர்களுடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்தும். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தந்தை மூலமாக உதவிகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். தந்தை மூலமாக உதவி கிடைத்து அதன் மூலமாக உங்களுக்கு மதிப்பு உயர்வதற்கோ பதவி உயர்வதற்கோ வாய்ப்பு இருக்கு. பெரிய மனிதர்களின் பாராட்டை பெறுவீர்கள். அந்த இடத்துல நீங்க கொஞ்சம் அடங்கி போறது தப்பு கிடையாது. ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று சந்தோஷ மிகுதி ஏற்படுகின்ற சிறப்பான நாள். ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். வீடு மனை சார்ந்த விஷயங்கள்ல முக்கிய முடிவுகள் எடுத்து அதனால உங்களுக்கு ஆதாயம் ஏற்படும். எடுத்த காரியத்துல முன்னேற்றம் ஏற்படும். நீங்க கேட்ட இடத்துல உதவிகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. உங்களுடைய நட்புகள் அல்லது சக பணியாளர்கள் உதவியை கொண்டு சிக்கல்களை தீர்ப்பதற்கான வாய்ப்புகள் ஏற்படும்.
மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வாக்கு வன்மை ஏற்பட்டு அதனால காரிய பலிதம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். தொழில் ரீதியான முதலீடுகள் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. முதலீடுகள் அதிகரித்தா பரவாயில்ல, ஆனா செலவு நஷ்டம் ஏற்படாம பாத்துக்கிறது நல்லது. குடும்பத்துல வாழ்க்கை துணை சம்பந்தமாக இன்னைக்கு நீங்க எடுக்கக்கூடிய முடிவுகள் உங்களுடைய வாழ்க்கையை பாதையை மாற்றுவதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தும். கணவன் மனைவி உறவுல இன்னைக்கு சில செலவுகள் சங்கடத்தை ஏற்படுத்தும். மிதுன ராசி விரயஸ்தானத்துல குடும்பஸ்தானாதிபதி உச்சமா இருக்கிறதும், 2ஆம் இடத்துல குடும்பஸ்தானத்துல குரு உச்சமா இருக்கிறதும் வாக்கு வன்மையின் காரணமாக தொழில் அபிவிருத்தி ஏற்படுகின்ற சிறப்பான நாள். முதலீடுகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். வெளியூர் பிரயாணங்களால் சந்தோஷம் அதிகரிக்கும். வெளியூர்ல முதலீடு செஞ்சிருந்தீங்க, அதுவும் நிலம் சார்ந்த முதலீடுகள் உங்களுக்கு ஆதாயத்தை ஏற்படுத்தும். தலைமை பண்புடன் செயல்படுவீர்கள். உங்களுக்கு நியாயமான செயல்பாடுகள் உங்களுக்கு மரியாதையை உண்டு பண்ணும். மேல் அதிகாரிகள் உங்களை தேவையில்லாம சில சிக்கல்ல மாட்ட வைக்கிறாங்க, அந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் பொறுமையா இருந்துக்கோங்க, கவனமா இருந்துக்கோங்க. இன்று எண்ண விரயங்களால் தடுமாற்றம் ஏற்படும். எண்ண விரயங்களால் வார்த்தை விரயங்கள் ஏற்படும். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய கோபமான வார்த்தைகள் வளர்ச்சியை தரும். தொழில் வளர்ச்சிக்கான வாய்ப்பு இருக்கு. அதே சமயம் உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளின் செயல்பாடுகள் உங்களுக்கு எரிச்சல் ஏற்படுத்தும். உடன்பிறப்புகள் விஷயத்துல நீங்க கோபத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. தவறான வார்த்தை பிரயோகம் உங்களுக்கு மரியாதை குறைவை ஏற்படுத்தாம பாத்துக்கிறது நல்லது. திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆபீஸ்ல ஒரு சின்ன சிக்கல். அந்த சிக்கலுக்கு காரணம் யாரோ, ஆனா உங்களை பலிகடை ஆக்கணும்னு பார்ப்பாங்க. ஆனா அந்த இடத்துல உங்களுடைய வார்த்தை சாதுரியத்தை வைத்து எதிரிகளை உங்களிடம் மண்டியிட செய்வதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். உங்களுடைய தொழில் வியாபாரம், உங்களுடைய எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ், ஸ்போர்ட்ஸ் சம்பந்தமான ஆக்டிவிட்டிஸ், மியூசிக் சம்பந்தமான ஆக்டிவிட்டிஸ்ல உங்களுடைய கடுமையான உழைப்பின் மூலமாக ஆதாயம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். சுப செலவுகள் அதிகரிக்கும். உங்களுடைய வாழ்க்கை துணை மூலமாக உங்களுக்கு சந்தோஷ மிகுதி ஏற்படும். குறிப்பா அவங்களுக்கு இன்னைக்கு, அதாவது உங்க மனைவி, நீங்க கணவரா இருந்தா உங்க மனைவிக்கும், உங்க மனைவியா இருந்தா உங்க கணவருக்கும் ஒரு பதவி உயர்வு கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. தந்தைங்கிற ஸ்தானம் அல்லது தாயாருங்கிற ஸ்தானம் கிடைப்பதற்கான சூழ்நிலை மட்டுமல்ல, குடும்பத்திலையும் உங்களுக்கு புதிய பொறுப்புகளால் சந்தோஷ மிகுதி ஏற்படுகின்ற சிறப்பான நாள். கடக ராசி ராசிநாதன் உச்சமடைந்திருப்பது விசேஷ பலன்களை ஏற்படுத்தும். வம்ச விருத்தி ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இளம் வயது ஆண் பெண்கள் தங்களுடைய காதல் விஷயத்துல ஆசைப்பட்ட வாழ்க்கையை அடையறதுக்கான வாய்ப்பு இருக்கு. தந்தை மூலமாக ஏற்பட்ட மன உளைச்சல்கள் விலகும். தந்தையின் செயல்பாடுகளை நீங்கள் திருத்தி அமைப்பதற்கோ அல்லது உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதற்கோ வாய்ப்பு இருக்கு. வேலை செய்யற இடத்துல உங்களுக்கு பதட்டம் இருக்கும். எதிரிகளின் தவறுகளை சுட்டிக்காட்டி பேசக்கூடிய வாய்ப்பு இருந்தாலும் நிதானத்துடன் பேசுவது நல்லது. ஏன்னா நீங்க பேசக்கூடிய வார்த்தைகள் அல்லது பேச மறந்த வார்த்தைகளால் உங்களுக்கு சங்கட குறைவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இல்லை, சங்கட அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய செயல்பாடுகளால் சந்தோஷ மிகுதி ஏற்படுகின்ற சிறப்பான நாள். தலைமை பண்போடு செயல்படுவீர்கள். உங்களுக்கு வரவேண்டிய சிக்கல்களை சமாளிக்கக்கூடிய ஆற்றல் ஏற்படும். வந்த சிக்கலையும் வரவேண்டிய சிக்கலையும் ஒருங்கே செயல்பட்டு வெற்றி காண்பீர்கள். அதே சமயம் உங்களுடைய தொழில் ரீதியான முயற்சிகள்ல சற்று பொறுமை காப்பது அவசியம். ஏன்னா இன்னைக்கு உங்க தொழில்ல ஏதாவது அதிகமா முதலீடு பண்ணீங்கன்னா அது ஸ்திர சொத்துக்கள் சார்ந்த முதலீடு இருந்தா நல்லது. ஆனா அது இல்லாம, ஸ்திர சொத்துக்கள் இல்லாம உங்களுடைய தொழில்ல நெருப்பு சம்பந்தமாவோ இல்ல இரும்பு சம்பந்தமோ முதலீடு பண்ணணும்னா அது உங்களுக்கு சிக்கலை ஏற்படுத்தும். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய வாழ்க்கை துணை சம்பந்தமான முக்கிய முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். இதனால உங்களுக்கு குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கும். உங்களுடைய குடும்பத்தினரின் தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள். நீங்க எடுக்கக்கூடிய முடிவினால உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த செலவுகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஆனா அந்த செலவுகள் உங்களுக்கு வருங்கால வெற்றிக்கான வாய்ப்பை ஏற்படுத்துகின்ற சிறப்பான நாள். அலுவலக ரீதியாக உங்களுக்கு இருந்து வந்த குழப்பங்கள் நிவர்த்தியானாலும் பதட்டமான சூழ்நிலையின் காரணமாக நிதானத்தை தவறு விடுவதற்கு வாய்ப்பு இருக்கிறதுனால பொறுமையா பேசுங்க. உங்களுக்கு நிதானம் வெற்றியை தரும். சிம்ம ராசி இன்னைக்கு உங்களுக்கு அலைச்சல் இருக்குங்க. வெளியூர் பிரயாணங்கள் மற்றும் உள்ளூர்லயே லோக்கல்லே சுத்துற மாதிரி இருக்கும். அதிக உடல் சோர்வு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இன்னைக்கு எங்கேயும் வெளியில போலியா, வீட்டிலேயே உங்களுக்கு அதிகமான அலைச்சல் இருக்கும். வேலை பளு அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு.
அதே சமயம் குழந்தைகள் அல்லது உங்களுடைய வியாபாரம் சார்ந்த விஷயங்கள்ல புதிய முதலீடுகள் செலவுகளை ஏற்படுத்தும். குழந்தைகளுடைய மேல் படிப்புக்கான செலவுகளால் உங்களுக்கு விரயங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. வீடு மனை சார்ந்த விஷயங்கள்லையும் புதிய மாற்றங்கள் ஏற்படும். சிலருக்கு இடமாற்றம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய சந்தோஷ மிகுதிக்காக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் செலவுகள் ஏற்படுத்தும். உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்துல கொஞ்சம் கவனம் பார்த்துக்கோங்க. ஏன்னா இன்னைக்கு உடல் சோர்வு ஏற்படும். மனசுல சந்தோஷம் அதிகரிக்கும். மன தைரியம் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வெளியூர் பிரயாணங்கள் அல்லது உங்களுடைய வாழ்க்கை துணையோட எங்கேயாவது அவுட்டிங் போறீங்கன்னா உங்களுடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக செலவுகள் ஏற்படும். உங்களுடைய வியாபாரம் தொழில் சார்ந்த விஷயங்கள்ல அதிக முதலீடுகள் செய்வதற்கும் வாய்ப்பு இருக்கு. ஆன்மீக நாட்டத்துல எங்கேயாவது கோயிலுக்கு போறீங்கன்னா அங்கேயும் பிசினஸ் பேசி உங்களுடைய நேரத்தை வீணடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. உத்தரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய மேல் அதிகாரிகள் விஷயத்திலோ தந்தை சார்ந்த விஷயங்களிலோ செலவுகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இந்த செலவுகள் உங்களுடைய கடமையாக செய்ய வேண்டும். உங்களுடைய கடமையை செய்வதன் மூலமாக பலனை எதிர்பார்க்காமல் இருக்கிறதுக்கு முயற்சிடுங்க. அதே சமயம் உங்களுடைய நீண்ட நாள் ஆசைகளை பூர்த்தி செய்வதற்காக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் செலவுகளை ஏற்படுத்தும். வெளியூர் பிரயாணங்கள் அல்லது குடும்பம் சார்ந்த தேவைகளுக்காக ஏற்படும் செலவுகளால் உங்களுக்கு மனசுல ஒரு விதமான தைரியம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. கன்னி ராசி, பாக்கியஸ்தானத்துல சந்திரன் உச்சமா இருக்காரு. உங்களுடைய வாழ்க்கை துணை சார்ந்த விஷயங்கள்ல சில முக்கிய முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. பெரிய மனிதர்களின் பாராட்டை பெறுவதற்கும் அவர்கள் மூலமாக காரிய பலிதம் ஏற்படுவதற்குமான சூழ்நிலை இருக்கு. தந்தை விஷயத்துல உங்களுக்கு மன உளைச்சல் இருக்கும். அதனால தந்தை சார்ந்த விஷயங்கள்ல எந்த இடத்துலயும் நீங்க அதிகமா இன்வால்மெண்ட்டை காமிக்காம இருக்கிறது நல்லது. நீங்க விட்டு விலகி இருப்பது நன்மையை ஏற்படுத்தும். உத்தரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தந்தை சார்ந்த விஷயங்கள்ல செலவுகள் ஏற்படும். தந்தையின் ஆரோக்கியம் சற்று கவலையை ஏற்படுத்தும். மனசு சார்ந்த விஷயங்கள்ல உங்களால முடிவெடுக்க முடியாத சூழ்நிலை ஏற்படுகின்ற குழப்பமான நாள். ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய வேலை சம்பந்தமான விஷயங்கள்ல உங்களுடைய பதவி அல்லது வியாபார சம்பந்தமான லாபங்கள்ல உங்களுக்கு மனக்குழப்பம் ஏற்படும். ஆனா தேவையில்லாத குழப்பங்களை தவிர்ப்பது நல்லது. உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் அல்லது பெரிய மனிதர்களின் பாராட்டை பெறுவதற்கும் அவர்கள் மூலமாக உதவி தேவைப்பட்டு அதனால உங்களுக்கு வேலை மாற்றம் ஏற்படுவதற்கும் வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு லாபகரமான நாள். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய வழக்கு சார்ந்த விஷயங்கள்ல ஒரு பெரிய வெற்றி காத்துட்டு இருக்கு. அதனால உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும். உங்களுடைய பூர்வீக சொத்து சம்பந்தமான வழக்குகளில் வெற்றி கிடைப்பதற்கான வாய்ப்பும் உடன்பிறப்புகள் அல்லது பங்காளிகளால் ஏற்பட்ட அவமானத்திலிருந்து விடுதலையும் கிடைக்கக்கூடிய யோகமான நாள். அதாவது உங்களை அவமானப்படுத்தினவங்களுக்கு அவங்க எதிரில் நீங்க நின்று வெற்றி காட்டுவதற்கான வாய்ப்பை ஏற்படுத்துவீர்கள். இதனால உங்களுக்கு மரியாதையும் கௌரவமும் உயரக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். துலாம் ராசி, இன்று உங்களுக்கு வார்த்தைகளினால் குழப்பங்கள் ஏற்படுகின்ற ஒரு சஞ்சலமான நாள். குறிப்பா மனசுல நினைக்கிறது அப்படியே உளருவீங்க. இதனால உங்களுக்கு மரியாதை குறைவு ஏற்படும். குறிப்பா உங்களுடைய வேலை சம்பந்தமான விஷயங்கள்ல நிதானத்துடன் பேசுவது நல்லது. அதே சமயம் பேச்சை தொழிலாக கொண்டவர்களுக்கு தொழில் அபிவிருத்தி ஏற்படுறதுல ஒரு தாமதம் ஏற்படுறதுனால ஒரு பெரிய ஆர்டர் அல்லது பெரிய கேஸ் ஒன்று அல்லது ஒரு பெரிய வாய்ப்பு உங்களை கை நழுவி போவதற்கான வாய்ப்பு இருக்கு. இதனால முன்கோபம் அதிகரிக்கும். முன்கோபம் அதிகரிக்கிறதுனால மனசலனம் ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள். அதே சமயம் வேலை செய்யற இடத்துல மேல் அதிகாரிகளுடன் மனஸ்தாபத்தை ஏற்படுத்திக்காம பார்த்துக்கிறது நல்லது. மறைமுக எதிரிகளின் தொல்லைகளிலிருந்து விடுதலை கிடைப்பதற்கான சூழ்நிலை இருக்கும் பொழுது நீங்களா வாலண்டரா போய் வாயை கொடுத்து அந்த மறைமுக எதிரிகளின் தொல்லையை வீட்டுக்குள்ள கொண்டு வந்து விடுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதனால கவனமா இருந்துக்கோங்க. உறவுகள் விஷயத்துல அவங்களுக்கு உதவி செய்யறதுக்கு முயற்சி பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா உங்களுடைய தெரியாத விஷயத்துக்கு வாயை திறந்து வாலண்டரா போயிட்டு அட்வைஸ் கொடுக்கறத தவிர்க்கிறது நல்லது. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தொழில் ரீதியான முயற்சிகள் வேலை ரீதியான முயற்சிகள்ல நல்ல மாற்றங்கள் இருக்கும். ஆனா அவசரப்பட்டு வார்த்தையை விடுறீங்க. இன்டர்வியூக்கு போறீங்க அப்படின்னா அந்த இடத்துல கவனமா பேசணும். ஏற்கனவே நீங்க வேலையில இருக்கீங்க, ஒரு மேனேஜ்மெண்ட் லெவல்ல இருக்கீங்கன்னா உங்களுடைய ஹையர் அபிஷியல்ஸ் அல்லது உங்களுடைய மறைமுக எதிரிகளால் உங்களுக்கு தொல்லைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. பண வருமானத்தில் குழப்பங்கள் ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய தொழில்முறை எதிரிகள் சார்ந்த விஷயங்கள்ல நீங்க செஞ்ச சின்ன தப்ப ஊதி பெருசாக்கி சங்கடப்படுத்துவாங்க. அதனால கவனமா இருந்துக்கோங்க.
அதே சமயம் வேலைக்கு முயற்சி எடுக்கிறவங்க, புதுசா வேலைக்கு ட்ரை பண்றவங்க, இல்ல ஏற்கனவே ஒரு வேலையில இருந்து இன்னொரு வேலைக்கு ட்ரை பண்றவங்க, உங்களுடைய நேர்மையை கடைபிடிப்பது நல்லது. ஏன்னா நேர்மைக்கு புறம்பாக நீங்க ஒண்ணுக்கு முன்னுக்கு பின் முரணான செயல்பாடுகள் உங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்தும். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய குழப்பமான வார்த்தைகளை உங்களுக்கு வெற்றிகளை கொடுப்பதற்கான வாய்ப்பை ஏற்படுத்துகின்ற லாபகரமான நாள். நீண்ட நாட்களாக சந்திக்காமல் இருந்த சில குடும்ப உறுப்பினர்களை சந்தித்து, குடும்ப உறவுகளை சந்தித்து, அவர்களுடைய கடந்த கால நிகழ்வுகளை பேசி சந்தோஷப்படணும்னு நினைப்பீங்க. ஆனா வேண்டாத பேச்சுக்களை பேசுறதுனால உங்களுடைய மதிப்பை இழப்பதற்கும் வாய்ப்பு இருக்கு. அதனால எந்த இடத்துலையும் வீண் வார்த்தைகள், அதாவது கிண்டல் கேலி பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது. வேலை செய்யற இடத்துல கூட நீங்க கவனமா இருக்கணும். நிலம் சார்ந்த முதலீடு செய்யறதுக்கு முயற்சி எடுக்கிறவங்க இன்னைக்கு அதை தள்ளி போடுறது நல்லது. விருச்சிக ராசி 7ஆம் இடத்துல சந்திரன் இருக்கிறதுனால இன்று ஓரளவுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படும். குறிப்பா தந்தை விஷயத்துல ஒரு நல்ல செய்தி காத்துட்டு இருக்கு. மேலதிகாரிகள் விஷயத்திலையும் உங்களுக்கு எதிர்மறை பலன்கள் கூட லாபத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில இருக்கும். வீண் செலவுகளை தவிர்ப்பது நல்லது. ஏன்னா உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் 6ஆம் இடத்திலிருந்து 12ஆம் இடத்தை பார்க்கறதுனால வீண் செலவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. உங்களுடைய படாடோபத்தையோ அல்லது உங்களுடைய கௌரவத்தையோ காட்டுறதுக்காக செலவுகளை தவிர்ப்பது நல்லது. விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று சக பணியாளர்கள் அல்லது அரசாங்க ரீதியான சில தேவைகளுக்காக விரயங்கள் ஏற்படுறதுக்கான சூழ்நிலை இருக்கும். ஆனா அது நீங்க வாலண்டியரா மனமுவந்து செய்வீங்க. அதனால பெருசா கவலைப்பட வேண்டாம். செலவுகள் ஏற்பட்டாலும் அது உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். நட்புகள் மற்றும் வாழ்க்கை துணையின் தேவைகளை பூர்த்தி செய்து உங்களுக்கு கௌரவ உயர்வை ஏற்படுத்துகின்ற லாபகரமான நாள். அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படும். கூட இருக்கிறவங்களால் ஏற்பட்ட மன உளைச்சல்கள் விலகும். உங்களுக்கு அரசாங்க ரீதியான பதவி ரீதியான குழப்பங்களை நிவர்த்தி செய்வதற்கு முயற்சி எடுக்கலாம். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இன்னைக்கு உங்களுக்கு எதிரிகள் தொல்லை இருக்கும். ஆனா எதிரிகளை சமயோஜிதமா ஹேண்டில் பண்ணுங்க. அது உங்களுக்கு வெற்றியை தரும். 2ஆம் வீட்டு அதிபதி உச்சமா இருக்கிறதுனால எப்பேற்பட்ட சிக்கலையும் பேசி ஜெயிப்பதற்கான சூழ்நிலை ஏற்படும். புதிய வேலை, புதிய வியாபாரம் சார்ந்த விஷயங்கள்ல நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் வருமானத்தை அதிகப்படுத்தும். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று எதிர்மறை பேச்சுக்கள் சங்கடத்தை ஏற்படுத்தும். அதனால கொஞ்சம் நேர்மறையா பேசுங்க. என்னத்த பண்ணி என்ன பிரயோஜனம், என்னத்த சம்பாதிச்சு என்ன பிரயோஜனம், இப்படி புலம்பினீங்கன்னா அது உங்க குடும்பத்துல ஒரு அதிருப்தியை ஏற்படுத்தும். குடும்ப உறுப்பினர்களுக்கும் உங்களுக்கும் மனஸ்தாபத்தை ஏற்படுத்தும். வாழ்க்கை துணையின் ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தி ஆகிறதுனால உங்க மனசு தெளிவடையக்கூடிய சூழ்நிலை இருக்கு. உங்க மனசு மட்டும் இல்லைங்க, உங்களுடைய புதிய முயற்சியின் மூலமாக உங்களுடைய பண வருமானமும் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. குடும்பத்தினரின் ஒத்துழைப்பும் சப்போர்ட்டு கூடவே உங்களுடைய தொழில் வியாபாரத்தை துவக்குவதற்கான முயற்சிகள் வெற்றியை தரும். தனுசு ராசி ஆரோக்கியத்தில் இருந்த சங்கடங்கள் விலகி சந்தோஷ மிகுதி ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். சுப விரயங்கள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. குடும்பத்துல புதிய உறவுகள் வரத்துக்கான நேரம் இது. வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கு தன லாபம் அதிகரிக்கும். வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டத்தின் மூலமாக தன யோகம் ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்கு. குருமங்கள யோகம் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். சந்திரன் உச்சமா இருக்காரு. அதனால உங்களுக்கு மனசு சார்ந்த விஷயங்கள்ல மன நிம்மதி ஏற்படுறதுக்கான வாய்ப்பு ஏற்படுகின்ற லாபகரமான நாள். ஆசைப்பட்ட விஷயத்தை அடைஞ்சு வெற்றி காண்பீர்கள். அதற்காக செலவுகள் ஏற்படும். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய தேவைகள் பூர்த்தி ஆகக்கூடிய வகையில நிறைய தாராளமா செலவு பண்ணுவீங்க. உங்க குழந்தைகளுடைய தேவைகளுக்காக செலவுகள் ஏற்படும். உங்களுடைய தனிப்பட்ட தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள். அதே சமயம் உங்களுடைய வியாதி சம்பந்தமாவோ கடன் சம்பந்தமாவோ ஏற்பட்ட பிரச்சனைகளிலிருந்து விடுதலை கிடைப்பதற்கான சூழ்நிலை இருக்கும். குறிப்பா தந்தை சார்ந்த செலவுகள், தந்தையுடைய தேவைக்காக நீங்க எடுத்த செலவுகள் அல்லது தந்தைப்பட்ட கடனை அடைக்கிறதுக்கான செலவுகள், இதெல்லாம் இப்பொழுது முடிவுக்கு வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய எதிரிகளே உங்களுக்கு சாதகமாக செயல்படக்கூடிய வாய்ப்பு இருக்கு. உங்க எதிரிகள் உங்களுடைய தவறான வார்த்தையை கூட தங்களுக்கு சாதகமா திருப்பாம உங்களுக்கு சாதகமா திருப்பி உங்களுடைய வார்த்தைகளை கொண்டே வெல்வதற்கான வாய்ப்பை ஏற்படுத்துவார்கள். பேச்சை தொழிலாக கொண்டவர்களுக்கு இன்று ஆதாயம் அதிகரிக்கும். சுப விஷயங்களுக்கான செலவுகளால் சந்தோஷ மிகுதி ஏற்படும். உங்களுடைய நிலம், வீடு, மனை சார்ந்த வழக்குகள்ல வெற்றிகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு ஏற்படும். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அரசாங்க ரீதியான பண விரயங்கள் சங்கடத்தை ஏற்படுத்திட்டு இருந்தது. அந்த விரயங்களுக்கு சுமூகமான தீர்வு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். அரசாங்க ரீதியான அதிகாரிகள் உதவி சாதகமான பலன்கள் ஏற்படுத்தும்.
அரசாங்கத்துக்கு செலுத்த வேண்டிய வரி பாக்கிகளில் மாற்றங்களை செய்வது, அதன் மூலமாக உங்களுக்கு ஒரு விதமான புதிய லாபத்தை பெறுவதற்கான வாய்ப்பு ஏற்படுகின்ற சந்தோஷகரமான நாள். செலவுகளே ஆதாயமாக மாறக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற நாள். மகர ராசி, 5ஆம் இடத்துல சந்திரன் உச்சமா இருக்கிறதுனால உங்களுடைய வாழ்க்கை துணையின் கௌரவம், மரியாதை, உயர்வு ஏற்படுகின்ற லாபகரமான நாள். பெரிய மனிதர்களின் பாராட்டை பெறுவீர்கள். பெரிய மனிதர்களுடன் ஏற்பட்ட மனஸ்தாபங்கள் விலகும். தந்தை மூலமாக உங்களுக்கு ஏற்பட்ட மன உளைச்சல்கள் விலகுவதற்கான வாய்ப்பு இருக்கு. அதே சமயம் உங்கள் எதிரிகள் அடங்கி போவார்கள். எதிரிகளின் தவறுகளை பெரிதுபடுத்தி பேசி உங்களுக்கு காரிய பலிதத்தை ஏற்படுத்துகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வாழ்க்கை துணையின் குடும்பத்தாருடன் தேவையற்ற பேச்சுக்கள் சங்கடத்தை ஏற்படுத்தும். உங்க வாழ்க்கை துணையின் கௌரவம் உங்க பேச்சுல தாங்க இருக்கு. அதனால கவனமா பேசுங்க. நீங்க பேசுற பேச்சு உங்க குடும்பத்துக்கு அவமரியாதை ஏற்படுத்திக்காம பார்த்துக்கோங்க. உடன்பிறப்புகள், அதாவது வாழ்க்கை துணையின் உடன்பிறப்புகள், வாழ்க்கை துணையின் பங்காளிகள், இவர்கள் சார்ந்த விஷயங்கள்ல நீங்க விட்டு கொடுத்து செல்வது நல்லது. அப்படியே கண்டுக்காம போங்க. உங்களுக்கு ஒத்து வரலையா, அந்த இடத்துல நிக்காதீங்க. அந்த இடத்த விட்டு வெளியில போறதுக்கு முயற்சி பண்ணுங்க. உங்க வாழ்க்கை துணை உங்களுக்கு நல்ல அட்வைஸ் கொடுக்கிறாரு. அவர் பேச்சை கேட்டு நடக்கிறது நல்லது. திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று நல்ல அட்வைஸ் கிடைக்கக்கூடிய இடமாக இருக்கக்கூடிய இடத்துல இருப்பீங்க. அதாவது உங்களுக்கு யாராவது ஒருத்தர் நல்ல அட்வைஸ் கொடுக்குறாங்கன்னா அந்த இடத்துல நீங்க இருப்பீங்க. அவங்களால உங்களுக்கு ஆதாயம் ஏற்படும். அதே சமயம் உங்களுடைய ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். வீடு மனை சார்ந்த விஷயங்கள்ல புதிய மாற்றங்கள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தொழில் ரீதியான முயற்சிகளில் வருமான அதிகரிப்பு ஏற்படுகின்ற லாபகரமான நாள். பெரிய மனிதர்களின் சந்திப்பு நிகழும். ஆனா அந்த பெரிய மனிதர்களுடைய சிறிய தவறு கூட நீங்க பெருசுபடுத்தி கிண்டல் கேலி பேசிட்டீங்கன்னா அது உங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்தும். அதனால கவனமா இருங்க. சக பணியாளர்களின் ஒத்துழைப்பில் ஓரளவுக்கு அனுகூலம் இருந்தாலும் அவர்கள் சில விஷயங்கள்ல உங்களுக்கு அகெயின்ஸ்டா மேனேஜ்மெண்ட்டுக்கு சப்போர்ட்டா பேசிட்டு இருக்காங்க. அவங்க விஷயத்துல கவனமா இருந்துக்கிறது நல்லது. கும்பராசி, இன்று உங்களுக்கு அலைச்சல் அதிகரிக்கிறதுக்கான சூழ்நிலை. ஏன்னா 2ஆம் இடத்துல இருக்கிற சனியின் பார்வையில சூரியன் சந்திரன் சேர்க்கை, இது உங்களுக்கு உடல் சோர்வை ஏற்படுத்தக்கூடிய வகையில இருக்கு. உடம்புல ஏதாவது வியாதி இருந்ததுன்னா அதுக்கான மருத்துவ செலவுகள் தீர்வுகளை கொடுக்கும். ஆனா மருத்துவ செலவாகும். அதனால கையில இருக்கிற பணம் கரையறதுக்கான சூழ்நிலை இருக்கு. குடும்பத்துல கொஞ்சம் பண பற்றாக்குறை ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. வீடு மனை தாயாரின் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள்ல இன்னைக்கு அனாவசிய செலவுகள் ஏற்படும். அதனால இந்த பட்டா மாத்துறது, இன்கம்பரன்ஸ் சர்டிபிகேட் வாங்குறது, இதுக்கெல்லாம் போனீங்கன்னா உங்களுக்கு பண வரையும் மட்டுமல்லாமல் நேர வரையும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று முன்கோபம் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை இருந்தாலும் அது உங்களுக்கு வெற்றியை தரும். எதிரிகள் விஷயத்துல அவங்களே உங்ககிட்ட சரணடைகிற மாதிரி அல்லது அவங்களே உங்க இடத்துல ஆப்பிள வைக்கார மாதிரி இருக்கும். அதனால அவங்களுடைய தவறுகளை பெரிதுபடுத்தி பேச வேணாம். அதை உங்களுக்கு பாயிண்டா வச்சுக்கோங்க. உங்களுக்கு சாதகமா யூஸ் பண்ணிக்கோங்க. சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று சக பணியாளர்களின் தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் உங்களுடைய தலைமை பண்பை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தும். கொஞ்சம் அதிகாரமா பேசுவீங்க. அதனால அவங்க கிட்ட காரிய பலிதத்தை ஏற்படுத்திக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இன்று வாழ்க்கை துணை விஷயத்துல பிடிவாத குணத்துடன் செயல்பட்டீங்கன்னா உங்களுக்கும் அவங்களுக்கும் மனஸ்தாபம் ஏற்படும். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று செலவுகள் அதிகரிக்கக்கூடிய சங்கடமான நாள். ஆனா அந்த செலவுகள் உங்க உடம்புல இருக்கிற வியாதிக்கும் மனசுல இருக்கிற வியாதிக்கும் தீர்வை தரும். நிலம் சார்ந்த முதலீடுகளிலும் உங்களுக்கு ஆதாயத்தை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கு. நிலம் சம்பந்தமான வழக்குகள்ல வெற்றி கிடைப்பதற்கான வாய்ப்பையும் ஏற்படுத்துகின்ற சிறப்பான நாள். மீன ராசி, இன்று உங்களுக்கு மனதைரியத்தையும் சந்தோஷத்தையும் தரக்கூடிய யோகமான நாள். குழந்தைகள் விஷயத்துல மன நிம்மதி ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. குழந்தைகளுடைய எதிர்காலம் கருதி நீங்கள் எடுத்த முடிவுகள் வெற்றியை தரும். பண விவகாரங்களில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். குடும்பத்துல ஒரு பிரிவு இருந்ததுன்னா ஒரு புதிய உறவு வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. ஒரு புதிய உறவு வந்துன்னா ஒரு பிரிவு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இதனால உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும். தொழில் விஸ்தீரணம் அல்லது வியாபார விஸ்தீரணத்திற்காக சில நெருங்கிய உறவுகளை பகைத்துக் கொள்வதற்கான வாய்ப்பும் ஏற்படும். அதனால கொஞ்சம் பொறுமையா இருங்க. ஆனா அதை நீங்க பகையா பார்க்க மாட்டீங்க, ஒரு விலகலா பார்த்து சந்தோஷப்படுவீங்க. பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வியாபார ரீதியாக முயற்சிகள் வெற்றியை தரதுனால உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படும். அதே சமயம் வீடு மனை சார்ந்த விஷயங்கள்ல ஒரு புதிய வெற்றி சந்தோஷத்தை ஏற்படுத்தும். குழந்தைகளுடைய வளர்ச்சியால் மன நிம்மதி ஏற்படுகின்ற சிறப்பான நாள். இன்று உங்களுக்கு பண வருமானம் ஏற்படும்.
எதிரிகள் உங்களிடம் சற்று சரணடைந்து பின்வாங்குவார்கள். அதனால உங்களுக்கு சந்தோஷ மிகுதி ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. உங்களுடைய பேச்சினால உங்களுடைய வியாபார செழிப்புத்தன்மை சந்தோஷத்தை ஏற்படுத்தும். படிக்கின்ற குழந்தைகள் தங்களுடைய படிப்பு சார்ந்த விஷயங்கள்ல புதிய சாதனை செய்வதற்கு வாய்ப்பு இருக்கு. உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குடும்பத்துல ஒரு புதிய சந்தோஷ செய்தி, மன நிம்மதியை தரக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்துகின்ற லாபகரமான நாள். வியாபார ரீதியாக உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படும். அறிவு சார்ந்த தொழில் செய்பவர்கள், அதாவது அடுத்தவங்களுக்கு அட்வைஸ் பண்ணக்கூடிய தொழில் செய்பவர்கள், கலைத்துறை சார்ந்தவர்கள், அதே சமயம் ஷேர் ட்ரேடிங், கமாடிட்டி ட்ரேடிங், இந்த மாதிரி அதாவது பணத்தை வச்சு வியாபாரம் பண்றவங்க, பணம் சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கு இன்று அமோக வருமானம் ஏற்படும். சந்தோஷ மிகுதியால் மன நிம்மதி ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். குழந்தைகளின் தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள். உங்களுக்கும் குழந்தைகளுக்கும் உங்களுக்கும் உடன்பிறப்புகளுக்கும் இருந்த மன வேற்றுமைகளை களைவதற்கு எடுக்கும் முயற்சிகள் வெற்றியை தரும். புதிய உறவுகள் அல்லது புதிய நண்பர்களின் செயல்பாடுகள் உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தும். தொழில் ரீதியான முயற்சிகள்ல புதிய மாற்றங்கள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். உங்களுடைய பூர்வீக சொத்து சம்பந்தமான விஷயங்கள்ல உங்களுடைய பேச்சுக்கு மரியாதை உயர்வு ஏற்பட்டு அதனால குடும்பத்தாரின் செயல்பாடுகள் உங்களுக்கு மன நிம்மதியை தரக்கூடிய யோகமான நாள். இந்த வேதிக் ஆஸ்ட்ரோ சேனலை பிடித்திருப்பவர்கள் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. குறிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணினவங்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அதுல ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணாதான் உங்களுக்கு அனைத்து வீடியோக்களின் தரவுகளும் உங்களை வந்தடையும். அனைத்து ராசி நண்பர்களுக்கும் சங்கடங்கள் விலகி சந்தோஷம் அதிகரித்திட சர்வேஸ்வரன் துணை இருக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.